லாஸ்ட் பார்ட்ல நம்ம 2 விஷயம் பார்த்தோம். என்னன்னா, ஹீரோயின்க்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. சோப் ஃபேக்டரி சேல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதனால அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. அண்ட் இத பத்தி டேனியல் கிட்ட கன்ஃபெஸ் பண்ணும்போது, டேனியலுக்கும் கஷ்டமா இருக்கு. என்னன்னா, நம்ம பிரிஸ்டன் நெனச்சு தான் நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றா. நம்ம இன்னைக்காச்சும் உண்மைய சொல்லணும்னு அவனும் நான் பிரிஸ்ட் இல்ல. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொன்னதும், ஹீரோயின்க்கு அப்படியே டபுள் ஷாக் ஆகுது. அண்ட் அவளால அத தாங்கிக்க முடியாம அவ அங்கிருந்து போயிடுறா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது வாங்க பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு ரீச் ஆன ஹீரோயின் எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணா என்னவா இருக்கும்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. மேனேஜர்கிட்ட ஓடி வந்து போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் உங்க மேல லைட்டா கோமா இருக்காங்க. நீங்க சோப் ஃபேக்டரியை சேல் பண்ற அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டீங்க இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னதும், அதுவா பரவாயில்ல, நம்ம நியூ ப்ராடக்ட் வந்ததும் சேல்ஸ் ரேட் கூடிரும் அண்ட் இந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு சொன்னதும் மேனேஜர் டக், ஆமா அந்த மீட்டிங் எப்படி போச்சு, நீங்க மிஸ்டர் பிட்டை சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்டதும் இப்பதான் நமக்கு கிளியர் ஆகுது. என்னன்னா, ஹீரோ ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போனது மிஸ்டர் பிட், அதாவது டேனியல் பிட்டை சந்திக்கிறதுக்கு தான். இந்த டேனியல் தான் மிஸ்டர் பிட்டுன்றது ஹீரோவுக்கு தெரியாது. அந்த பக்கம் ஹீரோயின் தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறான். ஹீரோவும் வரான். அவனோட கையில் ஒரு பெரிய கேக் பாக்ஸ் இருக்கு. ஹீரோயினும், நான் என்னுடைய ஹோம் டவுனுக்கு போகிறேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னோட ஐலண்ட் மக்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பேசுகிற நீ? உனக்கு நம்ம போட்ட கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்குல்ல, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் மேரிட்னு சொன்னதும், ஆமாம், பட் அதுக்காக அந்த கான்ட்ராக்டில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கணும்னு எங்கேயுமே எழுதலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. போய்கிட்டே இருக்கிற ஹீரோயின் கேஃபே கிட்ட வந்ததும் அங்கே டேனியலை பார்க்குறா. டேனியலுக்கும் கில்ட்டா இருக்குன்னு சாரி கேட்டதும், இவளும் ரொம்ப நல்ல பொண்ணு ஆச்சே, உடனே மன்னிச்சிடுறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் தனியாக, நம்ம கேக் வாங்கிட்டு வந்தோமே, அட்லீஸ்ட் ஒரு வாய் சாப்பிட்டுட்டாச்சும் அவன் போயிருந்துருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்காக இப்படி பண்ணுறான், ஏன் போனான்ற மாதிரி அவனுக்கு பைத்தியமே பிடிக்குது. அவனால் இருக்கவே முடியல. அடிக்கடி அவனுடைய ஃபோன் எடுத்து கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் எதுவுமே இல்லை. கடைசியாக பெட்டுக்கு போன ஹீரோ அந்த செல்ஃபியை டெலீட் தான் பண்ண போகிறேன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜூம் பண்ணி பார்த்தவன் அப்படியே ஹீரோயின் அடார் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் டேனியல் அண்ட் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இத்தனை நாள் அவளோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்டதுக்கு அவள் டேனியலை தேங்க் பண்ணுறா. அப்போ டேனியலும், நான் இனிமேல் உனக்கு ஒரு நேபர்ஹுட் ஒப்பாவாக இருக்கலான்னு இருக்கேன், என்ன சொன்னாலும் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன், இந்த நேரத்தில் இப்படி தனியாக போகிறது சரியில்லை, ஸோ நீ வீட்டுக்கு போகிறது நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணதும் இவளும் நல்ல பொண்ணு மாதிரி உடனே கேட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். தூக்கமே வராத ஹீரோ ரெஸ்ட்லெஸ் ஆகி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயினும் வந்துடுறா. தேங்க் காட் நீ வந்துட்டா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் பெரியவங்க கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணல, அவங்க அப்புறம் என்னை பற்றி நினச்சி வரி பண்ணுவாங்களே அப்படின்னு இவ சொல்ல, என்ன அப்போ எனக்கு கவலையாக இருக்காதான், எனக்கு தூக்கமே வரல தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ஆஃபீஸில் மேனேஜர் மிஸ்டர் பிட் அண்ட் ஹீரோவுக்கு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண தான் சொல்கிறான். ஹீரோவும் மீட்டிங்க்கு போக அங்கே டேனியலை பார்த்து செம்ம ஷாக்காரான். என்ன நீ தான் மிஸ்டர் பிட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமான்னு அவனும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த டீலிங்க்கு அவனுக்கு இஷ்டம் இல்லாமல் தான் வந்திருந்தான், ஆனால் இப்போ திரும்பியும் யோசிக்கணும் போலன்னு சொல்ல, ஏன் அப்படி, என்னோட ஒய்ஃப்னாலையா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை மிஸ் கிம்னால அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆமாம் அதான் என்னோட ஒய்ஃபு, சாரி பட் ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் ஒய்ஃப்னு சொல்லணும்னு இவன் சொல்ல, மாற்றி மாற்றி வார்த்தையால் ஒருத்தர் குத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் டைனிங் டேபிளில் ஒரு காமெடி நடக்குது. என்னன்னா, ஹீரோ அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டெப் மதர் வந்து ஃப்ரிட்ஜை திறந்ததும் அவனுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெக்னென்சி டைமில் அது. இப்போ ஹீரோயினும் அங்கே வரான். அவளுக்கும் அந்த சேம் நடக்குது. இதை நோட் பண்ண ஸ்டெப் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேணுக்குனே அந்த ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து மூடுறாங்க. அவங்கள பேச விடாமல் சாப்பிட விடாமல் பேக் டு பேக் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கு போல. இன்னைக்கு மங்கி மாமா அண்ட் அக்கா 2 பேரும் இவங்கள விசிட் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி இவங்க 2 பேரும் நல்ல லவி டவி ஹாப்பி கப்பிள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க டபுள் டேட் போகலாமான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினும், இல்லை என்னோட ஹஸ்பண்ட் பிஸியாக இருப்பார், அவருக்கு ரொம்ப வேலைன்னு சொன்னதும் இவங்க மட்டும் டேட்டுக்கு போகிறாங்க. அங்கே எதிர்பாராத நேரத்தில் ஹீரோவும் வந்துடுறான். என்னோட வேலை சீக்கிரம் முடிஞ்சது, அதனால நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. அண்ட் அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கேன்னு ஹீரோ கேட்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு பக்கம் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என்னோட ஐலண்ட் மக்களை ஏமாத்திட்டீங்க, அந்த சோப் ஃபேக்ட்ரியை வித்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறான். ஓ அப்போ அதான் விஷயமா, ஸோ சேட். சி உனக்கு ஃபுல்லாக தெரியாதுல்ல, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் அதை வித்துட்டேன் தான், ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்க இதை கேட்ட ப்ரெக்னென்ட் அக்காவும், என்னது வித்துட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லேபர் பெயினும் வருது போல. வழியில துடிச்சுக்கிட்டே அவங்க ஹீரோடைய முடிய பிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பாவம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் இவங்க விடவே மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டில் இப்போ டாக்டர் யாராச்சும் இருக்காங்களான்னு இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கே யாருமே இல்லை.
சரி வேற வழி இல்ல. இப்ப டெலிவரின்றது நம்ம தான் பார்க்கணும் போல அப்படின்னு ஹீரோவும் உள்ள இறங்குறான். அண்ட் அடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே அழகான ஒரு கியூட் பேபியும் பொறக்குது. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதும் அங்க ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அம்மாவும் ஹீரோவை பார்த்து நீங்களாப்பா நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகி ஹக் பண்ணி தேங்க் பண்றாங்க. இப்பதான் ஹீரோவால பொறுமையா பேசவும் முடியுது. அந்த சோப் ஃபேக்டரி டீலிங்கை கேன்சல் பண்ணதாகவும் கூடவே அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணுறதாகவும் சொல்கிறான். இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னா, ஹீரோவுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்குது. என்னது இது அப்படின்னு அவனும் எந்திரிச்சு போயிட்டு பார்க்குறான். ஹீரோயின் அவளோட குழந்தைக்காக ஸ்டோரி புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஜாயின் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகா ஒரு கதையும் சொல்கிறான். முடிஞ்சதும் தூங்கலான்னு கிளம்பி போகும்போது அவனுடைய இடுப்பு வலிக்குது. அப்படியே கீழே விழுந்துடுறான். இவ்வளோ என்னாச்சோ ஏதாச்சோ, இடுப்பு வலிக்குதா, நீங்கள் கவுச்சில் தூங்க வேணாம், நீங்கள் பெட்லேயே தூங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கவுச்சுக்கு போகிறேன்னு இவ சொல்ல, ஆஹா அது எப்படி சரியாக வரும், என்னோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் கவுச்சில் எப்படி தூங்குறது, எனக்கும் பேக் பெயினாக இருக்குது, நம்ம கிட்ட இப்போ ஒரே வழி தான் இருக்குது, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் நம்ம பெட் ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் இவளும் முழிக்கிறான். ஏய் என்ன டர்ட்டி தாட்லாம் வரலையே அப்படின்னு அவன் கேட்க, இல்லை இல்லைன்னு இவ சொல்கிறான். சரி அப்படி டர்ட்டி தாட் யாருக்கு வருதோ அவங்க வேணா கவுச்சுக்கு போடலாம்ப்பான்னு சொன்னதும் 2 பேரும் பெட்டுக்கு ஓடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ பண்ணுது. அப்படியே சைலண்டாக ஸ்டாச்சு மாதிரி இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. இதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படின்னு ஹீரோயினும் நான் கவுச்சுக்கு போறேன்னு போக, இல்லை போகாத அப்படின்னு ஹீரோ அவளை இழுத்துடுறான். 2 பேரும் அப்படியே பேனு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க ஹீரோடைய மைண்ட் வாய்ஸும் இல்லை நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணும், அவளை கிஸ் பண்ணிராத பண்ணிராதன்ற மாதிரி சொல்லுது. அடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே ஹீரோயினும் தூங்கிடுறான். ஆனால் ஹீரோ என்னவோ அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. அவங்க கிளாஸ் முடிஞ்சதோ நாள் லஞ்சுக்கு போகிறாங்க. அண்ட் அப்போ ஹீரோவுடைய விரலில் கல்யாண ரிங்கை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா கான்ட்ராக்ட் போட்ட அன்னைக்கே அவன் ரிங்கு கழட்டி வச்சுருந்துருப்பான். அப்புறம் இன்னைக்கு கிளாஸில் குழந்தைக்காக நிக் நேம் யோசிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் டாகி போன்ற நேமை சொல்கிறான். சே இது என்ன கன்றாவியாக இருக்குது, இந்த பேராக வைக்கிறதுன்ற மாதிரி அவனும் சொல்ல, இப்படி வச்சாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி இவளும் சொல்கிறான். ஹீரோவுக்கு பிடிக்கலனாலும் ஹீரோயின் ஆசைப்படுறதுனால சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நீ என்னோட ஒய்ஃப்ஸ், எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம், ஆக்சுவலி ப்ரௌடாக நீ என் கூட நடந்து வரணும்னு சொல்ல அவளும் சந்தோஷமாக வரா. என்னடா இந்த ட்ராமாவில் எல்லாமே சூப்பராக போகுதே அப்படின்னு நம்மளும் சந்தோஷப்படுற நேரத்தில் உள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு இவங்களும் பார்க்குறாங்க. இது வேறு யாரும் கிடையாது, சேரா. சர்ப்ரைஸ் எப்படி இருக்கா அப்படின்னு அவளும் ஹாயா எப்பயும் போல வந்து அவனை மீட் பண்ணுறான். ஹீரோயினும் நமக்கு இங்கே என்ன வேலைன்ற மாதிரி சோகமாக கிளம்பும்போது ஹீரோ அவளை தடுக்கிறான். அப்போ இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சேரா கேட்க, ஹீரோ சொல்ல தான் போகிறான். ஆனால் இவ இருக்கா பாருங்க நம்ம ஹீரோயின், நான் பாட்டியுடைய செக்ரட்டரி தான்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறான். சோகமாக நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்ப சேரா 5 நாள் லீவுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவள் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலையும் சுற்றி காட்டுறான். அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் தனியாகவே இருக்கான். ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். கால்ஸ் மெசேஜஸ் எதுவுமே இல்லையே அப்படின்றதும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோ இன்னமும் சேரா கூட தான் இருக்கான். அவள் தூங்கினதும் போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அவள் என்னன்னா தூக்க கலக்கத்தில் நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் எனக்கு சொந்தம், உனக்கு தெரியும்லடா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்னால் இன்னும் வெயிட் பண்ண முடியாது, ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்ல ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஹீரோயினை மீடியா அண்ட் ப்ரெஸ்காரங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, ஹீரோ பார்த்தினா ஒரு ஃபேக் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு 1 நைட் ஸ்டாண்டில் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த பொண்ணு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ அந்த பொண்ணு நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி கேட்க, தேங்க் காட் டேனியல் வந்து காப்பாற்றுறான். அந்த பக்கம் ஹீரோ சீராவை மீட் பண்ணி உண்மையை சொல்லான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபேமிலி டாக்டர்கிட்ட இருந்து கால் வந்ததும் ஹீரோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். விஷயம் என்னென்னா, ஹீரோயினுடைய அம்மா அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, ஸோ ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினுக்கு தெரியாமல் மறைச்சிட்டாங்க. என்ன தெரிஞ்சால் அவள் ஃபீல் பண்ணுவான்னு. ஆனால் அவளோட அக்கா சும்மா இல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவ்வளோ பாவம் பயந்துக்கிட்டே பதட்டத்தோடு அங்கே வரா. அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் நார்மல் ஆனதும் இவங்க 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. கரெக்டாக சீராவும் அங்கே வந்துடுறான். இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்து என்ன விஷயம், என்ன நடக்குது இங்கே, நீ செக்ரட்டரின்னு தானே சொன்ன மாதிரி அவள் கேட்க, ஃபைனலி ஹீரோ உண்மையே சொல்லிடுறான், இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு. அதை கேட்டு சீராவுக்கு தூக்கி வாரி போடுது. அவளால் நம்பவே முடியல. அவளும் உடைஞ்சு போய் அங்கேருந்து ஓடுறான். ஹீரோவும் பின்னாடி போய் அவளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான்.
அப்போ அவளும் நீ என்னை ஏமாத்திட்டல, இப்படி சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணி என்ன நினச்சிட்டு இருந்த நீ, என்னை லவ் பண்ணையா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவளோட வயித்துல என்னுடைய குழந்தை இருக்கு அண்ட் அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் இது அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அவளுக்கு. ஒரு பக்கம் ஹீரோயின் உடைஞ்சு போயிருக்கா, இன்னொரு பக்கம் ஹீரோ கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. அவள் எப்பயும் போல எடுத்து வச்ச சூட்டை அவள் அன்னைக்கு போடலை. அது மட்டும் இல்லாமல் போகும்போது பாய் கூட சொல்லலை. ஸோ சேட். அடுத்து நம்ம பாட்டியை காட்டுறாங்க. அவங்க ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கிராண்ட் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன், எங்கள் வீட்டு மருமகள் இவ தான் இந்த உலகத்துக்கு காட்டணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு போன ஹீரோ ரொம்பவே சுகமாக இருக்கான். ஒரு பக்கம் சீரா, இன்னொரு பக்கம் ஹீரோயின். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சில டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி ஆல் நீட் சம் டைம் அண்ட் அந்த டைமை தான் இப்போ ஹீரோ எடுத்துக்கிறான்னு நம்மளும் நம்புவோம். நல்ல ஒரு முடிவு எடுப்பான்ற நம்பிக்கையோட. மேனேஜர் டக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா ஆர்டிகல்ஸையும் பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அடுத்து பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண தி கிராண்ட் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி ஹீரோயினும் அங்கே வரான். எல்லார்கிட்டேயும் இதுதான் எங்கள் வீட்டு மருமகள்னு பாட்டியும் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த ரூமர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அங்கே வந்த சீராவுடைய ஃப்ரெண்டும் அவளை பிடிச்சி நீலாம் ஒரு பொம்பளையான அசிங்கப்படுத்த லாயர் கிம்மோ அங்கே தான் இருக்கான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற வேலை மாதிரி மைக்கை பிடிச்சி நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பொம்பளை வேற யாரும் கிடையாது இவதான்ற மாதிரி ஹீரோயினை பாயிண்ட் பண்ணுறான். இதுக்கு மேலே ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியாது, பாவம் உடைஞ்சு போகிறான். அண்ட் அப்போ பார்த்து யாரும் கை தட்டுறாங்கன்னு சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தா இது நம்ம ஹீரோ. வாரே வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எஸ் நீங்கள் கேள்விப்பட்டது என்னவோ உண்மைதான். நாங்கள் குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்படி தான் நாங்கள் சேரணும்னு எழுதியிருந்ததோ என்னவோ. அதை விடுங்க, இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க. இதோ இங்கே நிற்கிறாளே இந்த பொண்ணு ரொம்பவே தைரியசாலி, அவ்வளோ ஒரு க்யூட். அவளுக்கு முன்னாடி அடுத்தவங்களை பற்றி தான் யோசிப்பாள். மேபி அவள் பார்க்குறதுக்கு சிம்பிளாக பிளெயினாக தெரியலாம், ஆனால் அவள் எவ்வளோ கார்ஜியஸ்ன்றது நீங்கள் கிட்டக்க வந்து அதாவது அவள் கூட பழக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு அவள் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். மீட் மை லவ்லி வைஃப் கிம் மியாங்னு இன்ட்ரோ கொடுக்க எல்லாரும் கை தட்டுறாங்க. அண்ட் ஹீரோயினும் அப்படியே எமோஷ்னலாரா. ஹீரோ அவளை வெளியே கூட்டிகிட்டு வரான். அங்கே அவங்க ஃபயர் ஒர்க் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க, 2 ஸ்டெப்பையும் போடுறாங்க. அப்போ தான் ஹீரோவும் நான் உன்னை அவாய்ட் பண்ணது எனக்கு உன்னை பிடிக்காது அதனால இல்லை, ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நான் லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருந்தேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ஹீரோயினுக்கும் கண்ணீர் கொட்ட ஹீரோ அவளை கிஸ் பண்ணுறான். இதுதான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுடைய தி ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் மூமெண்ட்னு சொல்லலாம்.